சிஎம்ஓ இல்லை பிஎம்ஓ இல்லை ஏதோ ஒரு ஹை பொசிஷன்ஸில் இருக்க ஒரு ஆள் வராங்க அப்படின்னா போலீஸ் எல்லாம் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து நின்று டிராஃபிக்கெல்லாம் கிளியர் பண்ணி அந்த அவங்க போகிற வழியை வந்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அந்த முக்கியமான அந்த விஐபி பர்சன் வந்து அந்த இடத்த க்ராஸ் பண்ணி போகிற வரைக்கும் அந்த ரோடு அப்படியே கிளியராக எந்த தடையும் இல்லாமல் இருக்கும். இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையில் ஏசப்பா நம்மளை எங்கே கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்மளை கொண்டு போய் அழகாக நிறுத்திடுவார். வேதத்தில் பாருங்கள், மத்தேயு 11:10 போட்டிருக்கு, இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, நீங்கள் ஏதோ ஒரு காரியம் செய்யும் போது யாராவது வந்து தடுத்துருவாங்களோ, இவங்க ஏதாவது செஞ்சிருவாங்களோன்னு நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து தான் பேசுகிறாரு. அவர் சித்தத்தின்படி நீங்கள் வந்து நடக்கும்போது ஏசப்பா உங்களுக்கு முன்பாகவே நீங்கள் போகிற இடத்துக்கான வழியை அவரோட தூதர்களை அனுப்பி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. அதனால யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஏன் தடுக்கணும்னு நினைக்கிறவங்களே வச்சு கூட அந்த வழியை ஆயத்தம் பண்ணி உங்களை கூட்டிட்டு போவாரு. அதனால நீங்க எதை குறிச்சோ யாரை பார்த்தோ பயப்படவோ கலங்கவோ வேண்டாம். ஏசப்பா உங்களை எங்க கூட்டிட்டு போகணுமோ அங்க கரெக்டான டைமுக்கு கூட்டிட்டு போய் உங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியா உதவி செய்வார். அதனால நீங்க யாரை பார்த்தோ இதை பார்த்தோ பயப்படவோ கலங்கவோ வேண்டாம். ஏசப்பாவை மட்டும் நோக்கி பாருங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன். When a very important person is coming, all the police will gather in one place and they will clear all the traffics and they will create a way for the VIP to cross through. They will make sure that the road is clear without any traffic and with full protection the VIP will pass through the road. Likewise in our life, if you are going to do some important things in your life and if you are scared of some people, whether they will come and spoil that good thing for you, don't worry and don't be afraid of them, because our Lord is sending his angels to clear your path. Look what the Bible says in Matthew chapter 11 verse 10, I will send my messenger ahead of you who will prepare your way before you. Yes, he is sending an angel before you so that he can prepare the way and he will clear all the barriers so that you can walk through that passage without any hurdles. So when you're walking through the will of God, he will guide you and he will make a way for you. He will even use your enemies or the person who is trying to stop you from reaching the blessing that God has prepared for you. He will make them to clear your path and he will make them to lead you through that way. So don't worry about the people surrounded by you or the Satan, because our God is with you. He will make a way for you and you will reach your destination and receive all your blessings. So trust our Lord, look unto him, keep praising him, keep trusting him and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.